என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, உடைய கிருபைக்காக சொந்தரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், வணங்குகிறோம். சாமி, உடைய நாமம் மகிமைப்படுத்தும்படியாக என்னை மறைச்சி நீ வெளிப்படும்படியாக உண்மை வேண்டிக் கொள்கிறேன். சாமி, பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நீ பேசுவோம். அப்பா, நான் கேட்கிறேன். எல்லா விதமான நாணத்தோடு என்னை மறைச்சி நீ பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் செய்திகள் என்னவா இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எதை நினைத்திருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். இன்னைக்கு ஊழியங்கள் தடுமாறி தடுமாறியே போச்சு என்று சொல்லி நான் பல செய்திகளை கூட பகிர்ந்து கொண்டது உண்டு இல்லையா? பல செய்திகள் நான் பகிர்ந்து கொண்ட காரணங்கள் என்னடான்னு சொன்னால், இன்னைக்கு தேசத்தை பராமரிக்கவோ பாதுகாக்கவோ ஊழியர் நிற்கலை என்று சொல்லி ஒரு வருத்தங்கள் இருந்து கொண்டே இருந்தது. இந்த மாதத்தில் துவக்கப்படும் போது ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு போதகரை உண்டாக்கினார். அவர் உண்டாக்கின பிற்பாடு அவர் உண்டாக்கின போது என்னவா இருப்பார் என்று சொல்லி அப்படியே அவரை கொடுத்து ஒரு யோசித்து கொண்டே இருக்கிறோம். நான் சென்னைக்கு கடந்து போல, அந்த கூட்டத்தை நான் பார்க்க போல, எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இல்லை, நான் கடந்து வரல, எனக்கு கொஞ்சம் பல வேணும்னு சொல்லி நான் போகல. இதுதான் உண்மை. ஏன் போகலன்னு சொன்னால், நம்ம எதுக்கு போவோம் இல்லையா? அதுக்குரியவர் நம்ம கிடையாது என்று சொல்லி அவருடைய செய்தியை நான் செய்தியை செல்போன் மூலியமாக அது அனுப்பப்பட்டதை கொஞ்சம் பார்த்தேன். ஆரம்ப ஸ்டேஜில் பேசி வந்த காரியங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக பேசினே வந்தார். அதில் பார்த்தோன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் அங்கங்கே ஒவ்வொரு புள்ளிகளை வைக்கிறேன், ஒவ்வொரு காரியத்தை அங்கே காட்டிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ அது சொல்லப்படும் போது எங்களுக்கு புரியல. ஆனால் கடைசியாக முடிக்கும் போது அழகாக ஒரு செய்தி எடுத்தார். ஒருத்தர் போய் அவருக்கு செய்தியாளராக போய் பேசப்படும் போது சொல்கிறாரு, நான் இதுக்கு பெரிய ஒரு சாபகரினுடைய தலைவராக வரல, இந்த ஸ்தாபனத்துக்கு வேலைக்காரனாக வந்திருக்கிறேன். நான் ஒரு பிஷப்பாக வரல, நான் ஒரு ரெவரண்டாக வரல, நான் ஒரு போதகராக வரல, இந்த ஸ்தாபனத்துக்கு ஒரு வேலைக்காரனாக வந்திருக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னார். அழகாக சொன்னாருங்க, நான் மருத்துவமனைகளை சீர்படுத்த போகிறேன் இல்லையா? சென்னையில் ஒரு காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்கிற மருத்துவமனையை நான் சீர்படுத்துவேன். அது என் கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா மருத்துவமனையும் சரி பண்ணி பல ஏழை மக்களுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டாவது, என்னை சார்ந்திருக்க ஸ்கூலெல்லாம் ஒழுங்குபடுத்துவேன். இதுதான் சுவிசேஷம். கடவுள் இதான் விரும்பினார். நீங்கள் கடந்து போய் அநேகர் சீசராக்குன்னு சொன்னால் அன்பை அரவணைக்க மருத்துவத்தை அன்னை திரேசா எப்படி போனாங்கன்னு தெரியுமா? எப்படி மலர்ந்து தெரியுமா? இயேசுநாமம் அநேக சிறுமைப்பட்டவர்களும் வியாதிப்பட்டவர்களும் சந்திக்கப்பட்டு அவங்க இல்லாதவர்களுக்கு உதவி செய்து நாணம் உள்ளவருக்கு நாணத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வெகு காலத்துக்கு பிற்பாடு இன்னைக்கு ஒரு ஸ்தாபனத்துக்கு அதிபதிக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நாளை என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கடவுள் பேதுரு அழைக்கப்படும் போது இருந்த பேச்சு, ஆனால் பேது நடந்து வரப்படும் போது இந்த கூட இருப்பாங்க இல்லையா? அப்போ சொல்ல புத்தகத்தை 9ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் அந்த கதை. ஏன்னு சொன்னால் 9, 10 படிச்சுன்னு சொன்னால் அநேக காரியத்தை பார்க்கலாம். அப்போ அநேக விஷயத்தை பார்க்கலாம். பேதுரு ஒரு இடத்துல பிரசங்கப்படும் போது அநேக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாங்கன்னு சொல்லி அந்திரியும் அவனை கேட்குறான், எப்படி இறங்கிச்சு அந்த அபிஷேகம்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேதுரும் கிடையாது, அந்திரியோனும் கிடையாது. ஏன்னா சவுலை பவுலாக்கின தேவன் தான். அந்த தேவன் பவுலை கொண்டே பல காரியத்தை செய்தார். பவுலை போல ஒரு மனிதனை இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டில் இந்த மாதத்தில் தேவன் கொண்டு வந்திருக்கான்னு சொன்னால் நிச்சயமாக ஞானத்தினாலும் கிருபையினாலும் மனுஷ தயவினாலும் அவர் உயர்ந்து வரக்கூடிய ஒரு செய்திகளை கற்றுக் கொடுப்பார். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு அவனுக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாதுங்க. நான் வெகு காலமாக எதிர்பார்க்குற ஒரு சுவிசேஷம் நாவிலிருந்து புறக்கப்பட்டது. ஏன்னா 18 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை பீச்சி அருகில் நடக்கிற ஒவ்வொரு செய்தியில கேட்கும் போது மாபெரும் விடுதலை கிடைக்கும். 2000 செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு வேண்டிய நாணம் வேணும் தான் கேட்டேன். கர்த்தர் அங்கே இயேசு அடைக்கிற தலைமையாக பேசப்படும் அந்த அபிஷேகம் என் மேல் ஊற்றுனு கேட்டேன். கர்த்தர் உடனே விழுத்தி இன்னைக்கு 22 ஆண்டுகளாக அந்த சுவிசேஷத்தை இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கேன் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். இப்போ இந்த உலகம் எப்படி இருக்குது பார்க்குதுங்க. வசதி படைத்தவர்கள், பெரிய ஊழியக்காரர், பெரிய ரெவரண்ட், பெரிய ஒரு தீர்க்கதரிசி, இத்தனை சபைக்கு ஒரு பெரிய ஆளு, இவர் ஜெபிட்டா தான் விடுதலை இல்லைங்க, அது கிடையாதுங்க. ஒரு ஏழை விதவி அழகாக பார்த்தினா ஒரு நியாயாதிபதி கிட்ட உதவிக்கு கடந்து போவார். லூக்கா புத்தகத்தில் அருமையாக இருக்கும். 18ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதிக்கு கடந்து போய் ஒரு ஏழை விதவி சந்திக்கிறார். அவர் சந்திக்கப்படும் போது தன் குறைகளை சொல்லி வேண்டிக் கொள்ளும் போது தினந்தோறும் அவரை போய் வேண்டிக் கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் உள்ளத்தில் அவர் யார் தெரியுமா?
தேவனுக்கும் பயப்பட மாட்டார், மனுஷனுக்கும் கீழ்ப்படிய மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இதயத்தை எப்படி மாறுதுன்னு சொன்னால், அனுதினம் சந்தித்து கொண்ட அந்த ஏழை விதவியினுடைய சத்தங்கள் அவர் இதயத்தில் ஜொலித்தது. எழுந்து அந்த நாயத்தை தீர்த்தார் என்று சொல்லி பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு எத்தனை பேர் ஏழை எளியராக எத்தனையோ பிரச்சனை மாட்டி விண்ணப்பம் பண்ணுறீங்க. நமக்கு முடியலன்னு வருத்தப்படாதீங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இயேசுவே அறியாத ஒரு மனிதன் உள்ளத்தை திறந்ததை போல உனக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இரவு இந்த ஜபம் உங்களிடத்தில், இந்த விண்ணப்பம் உங்ககிட்ட வந்து சேரப்படும் போது, இந்த செய்திகள் வந்து சேரப்படும் போது, நீங்களும் அதுபோல லூக்கா 18ஆம் அதிகாரத்தின்படி அந்த ஏழை விதவியின் விசுவாசித்து அந்த வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் செய்து முடித்தார் என்று சொன்னால், அவன் இதயத்தை கடவுளே நம்பாதவன், மனிதனுக்கு கீழ்ப்படியாதவன் இதயத்தை மாற்றினது போல உங்கள் இதயத்தை மாற்றி கடவுளுக்கு முன்பாக அர்ப்பணித்தீங்கன்னா உங்கள் குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நிறைய செய்திகளை பார்த்து கொண்டே இருக்கலாம் இல்லையா? தேசத்தில் பல மக்களை பார்க்கலாம், பல சபைகளை பார்க்கலாம், பல ஊழியரை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்குறான்? அவன் போட்டுக்கிற உடையும், அவன் வர வாகனத்தையும், அவன் வந்து பேசுகிற வார்த்தையை தான் பார்க்குறான். அதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறான். 18 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் என் மனைவியும் நாங்கள் இங்கே வந்து திருத்தணி கடந்து போகிறோம். அப்போனா 18 ஆண்டு இருக்காது, 15 ஆண்டு இருக்கும். திருத்தணியில் வந்து ஊழியம் முடிச்சுட்டு நான் கடந்து போகிறோம். ட்ரெயினில் அவங்க எப்போவுமே சீட்டில் உட்கார மாட்டாங்க, கீழே உட்காந்துக்கணும். இவங்க உட்காரதுனால நான் என்ன ஊழியத்தை சுவிசேஷம் அறிவிச்சாலும் மனைவியாச்சே கூட உட்காருன்னு உட்காந்துக்குவேன். ஒருத்தர் வந்து உட்காந்தேன். அவர் திருவள்ளூரில் உட்காந்தாரு. அப்படியே பார்த்துக்கினே வந்தார் எங்கள் மனைவியை. அவங்க என்னை பார்த்தாங்க, நீ கம்முன்னுட்டு நான் பாட்டுன்னு அப்படியே உட்காந்துட்டேன். அவர் என்ன கேட்டேனுமா, என் உள்ளத்தில் சொல்கிறார் ஆண்டவர், நீ அநேக பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிற, கடவுள் உங்களை விடுவிக்க போகிறாருன்னு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அம்பத்தூர் பகுதியில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நீங்கள் கடந்து வாங்க. அவர் வந்து கையை உன் மேலே வச்சு உடனே உங்கள் வீட்டில் மாபெரும் விடுதலை கிடைக்கும்னு, மாபெரும் விடுதலை கிடைக்கும்னு. போன உடனே முடிஞ்சிடும், தொட்டாலும் முடிஞ்சிடான்னு. நான் சொன்னேன், சென்னையில் இருந்தாரா அவர்? என்ன சென்னையில் இருந்த ஒரு ஸ்கூல் உள்ள நத்திருந்தாரான்னு கேட்டேன். ஆமாங்க, அங்கே நத்திருந்து சொன்னாங்க, நான் பார்த்தது கிடையாது. அப்போ நீங்கள் சபை கட்டின பிற்பாடு தான் கடந்து வந்திருக்கிற, அவர் எனக்கு நல்லா தெரியும். நான் யார் தெரியுமான்னு சொன்னேன். நான் ஒரு சின்ன ஊழியம் பண்ணுறேன்டா, அதுமாரி சொல்லக்கூடாது, இன்னார் என்றது சொல்வதை காட்டியும் இயேசு உன்னை விடுவிப்பார்னு சொல்லி நிச்சயமாக விடுவிப்பாங்கன்னா அவர் எழுந்து போயிட்டார். இன்றைக்கி இப்படி தான் மனிதர்கள் அங்கங்கே சபைக்கு மத்தியில் இருப்பாங்க. பல சபைகளில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த போதகரை கடவுளாக வணங்குவாங்க, கடவுள் போல வணங்குவாங்க. அவருக்குள்ளே வாசம் செய்வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தா இல்லை அவர் சுயநலமாக பேசி கொண்டிருக்கிறாரா? சில காரியங்கள் எங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, யாருன்னா வீட்டுக்கு வந்து பேச வந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, இவர்கிட்ட நீங்கள் வாங்கலை, உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை கிடைச்சிடும். இப்படி தான் திண்ணனூர் பகுதியில் ஒருத்தர் இருக்காரு. அவர் நிறைய ஊழியம் கூட செய்வார். சில கால ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்போ தான் அவர் ஊழியத்துக்கு தள்ளி போகிறாருங்க. அவர் 2010 பார்த்தீங்கன்னா அவர் பெரிய மினிஸ்ட்ரி மாரி இருந்தார். அவர் கூட பார்த்தீங்கன்னா எப்போதும் கடந்து ஊழியம் செய்வோம். 25 குடும்பத்தை கொடுத்து நான் சந்தித்து ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அவர் ஒரு அம்மாவை எனக்கு காமிச்சார். நல்ல மழை வெள்ளத்தில் இட்டுன்னு போன அந்த வீட்டு உள்ள அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் கொடுத்த வேதனை, மனநோய் ஏற்பட்ட ஒரு அம்மா. பிசாசுக்கரின்னு கை வச்சு ஜோமண்ணா, இல்லைம்மா உங்கள் கணவர் உங்க கூட இருந்தால் உனக்கு சந்தோஷம் இல்லை. அவங்க பேர் லைலா, அந்த அம்மா பேர் லைலா. அப்போ நீங்கள் போங்கம்மா, பக்கத்தில் ஒரு சபைக்கு கடந்து போங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெபித்து கடந்தாச்சு. அப்போ ஒரு சபைக்கு கடந்து போங்க. ஏன்னா இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை உள்ளத்தை உணர வச்சு சுவிசேஷம் எங்கே கேட்கப்படுதோ அங்கே போங்க. இங்கே இதை சொன்னால் நடக்குது, அதை சொன்னால் நடக்குதுன்னு கடந்து போகாதீங்க. அப்போ அந்த அம்மா லைலா அம்மா இப்போ ஜெபிக்கப்படும் போது 7 விதமான பிசாசு இருக்குது என்று சொன்னேன். ஆண்டவர் ஒரு பிசாசு ஓட்டினாருங்க. லூக்கா புத்தகத்தில் இல்லையா, லேவின் பிசாசு வெரைட்டி அடித்தார். அது என்ன போச்சு, பன்றிக்குள்ளே கடந்து போச்சு, கடலில் மாண்டு போச்சு. இன்னி வரைக்கும் பன்றியை பார்த்து கழுவான் நம்பாள். பன்றிக்குள்ளே பேய் இருக்குது. தேவன் படைத்தது எல்லாம் நன்மைக்காகவே இல்லையா? அப்போ அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஐயா எனக்கு 7 பிசாசு ஆக்குதுன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அங்கே போகாதம்மா, பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சபை இருக்குது, அங்கே கடந்து போங்கன்னு சொன்னேன். அந்த சபை இந்த நாள் வரைக்கும் போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இது போல் ஆட்கள் உண்டு எல்லா இடங்களிலும். பார்த்தீங்கன்னா ஊழியத்தின் போதகன் மூலியமாக சிலர் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அம்மா போக விடமெல்லாம் காரணம் அவங்கக்கிட்ட அவங்க அன்பாக இருப்பதை போல் நடிப்பாங்க.
இவங்க நம்ம அநேக இடத்துல போய் இயேசு கிறிஸ்து மெய்யான கடவுளை விட்டு மனிதனுக்கு சுவிசேஷம் கடந்து வந்து சொல்வதை கேட்டு அவர்கிட்ட கடந்து போனால் உனக்கு விடுதலை வரும், மற்ற சபையை விட்டு பிரிப்பாங்க. நீங்கள் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த கிராமத்துக்கு வந்து 16 ஆண்டுகளாவது யாரையுமே அப்படி அழைக்கப்பட்டதல்ல. நான் யாரும் அழைக்கப்படாம சபையை விட்டு பின்வாங்கி பல ஆண்டுகளாக பிரித்து இருக்கிற ஜனங்களை அழைக்கப்படுவேன். அழைத்து பார்த்து அவங்க நீதியாக நடந்து பயணிக்கப்படும் போது இவங்க ஆதினை என்கிட்ட தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எங்கள் சபைக்கு கடந்து போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த கிராமத்தில் என்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தவர் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடி அந்த போது எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபித்து கொண்டு இருந்தார், இப்போ வந்து எங்களை கூப்பிட்டா நான் போயிட்டேன்னாங்க. அங்கே சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தினது இந்த சபை. ஆனால் தன்னை மேன்மைப்படுத்தின ஒரு ஊழியக்காரை கடந்து போய் இன்னைக்கு ரொம்ப கடினமான கஷ்டத்தில் மாட்டி சிக்கி கொண்டிருக்கிறாங்க. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு இந்த உலகத்தை நம்பி ஊழியக்கார மேலே குறை சொல்கிறதோ ஊழியக்காரை கொடுத்து பேசுவதோ நீ வைத்து கொண்டிருந்தால் அதனுடைய கஷ்டங்கள் கடினமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஆஸ்தி வந்துச்சு, அந்தஸ்து வந்துச்சு, நம்ம உயர்ந்த இடத்துக்கு கடந்து போவோம், இனி நம்ம யாருக்கும் பயவிட வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன பேசுகிறேன் என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் 2 நாளைக்கு மட்டும் இந்த செய்தி எடுத்த உங்களுக்கு, நாம் தூரத்து நம் நினைவுகள் தேவன் அறிந்திருக்கிறான். வேதத்தில் பிரசங்கி புத்தகத்தில் ஒரு வசனம் உண்டு இல்லையா? 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கப்படும் போது 15ஆம் வசனத்தில் ஒரு தேசத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அநேக காரியத்தை கொடுத்து பேசுகிறான். அங்கே எல்லாரும் அவனுக்கு பயப்படுறாங்க. அதே கிராமத்தில் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கும்போது ஒரு நாணம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அந்த நாணத்தினால அந்த பட்டணத்தை விடுவிக்கிறான். அது ஒரு மனுஷன் நினைக்கிறதே இல்லைங்க, யாரும் அதை பற்றி பேசுவதில்லை. இன்றைக்கி ஏன் இந்த செய்தியை நான் எடுத்துன்னு சொன்னீங்கன்னா, 2 காரியங்க. இது உலகத்தை நம்பி கடந்து போவாதீங்க. சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் நிச்சயமாக உங்கள் விடுதலை ஆகும். ஒரு ஏழை விதவி விண்ணப்பத்தை கர்த்தர் தடை பண்ணாதுன்னு நினைக்காதீங்க. ஒரு கதையாக சொன்னார். அதை அந்த இதயத்தை திறந்தவர் கர்த்தர். அந்த விதவியின் குறையை நீக்கினது கர்த்தர். நீ எளிமையாடு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இருந்தால் கவலைப்படாத, இதயம் திறக்கப்பட போகுது. யாரை நம்பிக்கொண்டிருந்தியோ அந்த ஆண்டவருடைய இதயம் திறக்கப்பட்டு இந்த ஆண்டு இந்த மாத நிறைவு முன்பே உன்னை அதிசயங்களை காணும்படி கர்த்தர் செய்வான். இப்போ இந்த ஏழை அந்த மனுஷன் பேசுகிறான், அந்த பட்டணம் விடுவிக்கப்படுது. அது ஒருவரும் நினைக்கலைங்க. என் வாழ்க்கையில் எத்தனை பேர் நான் சொல்லுவேன், இந்த ஏழை ஊழியக்காரனை யாருமே வந்து கேட்பதை கொடுத்து யோசிப்பது கிடையாதுங்க இல்லையா? இந்த ஏழை ஊழியக்காரன் ஒரு காலத்தில் வருவாங்கன்னு எதிர்பார்த்த காலங்கள் உண்டு. இந்த ஏழை ஊழியக்காரன் வந்து சொல்றதை யாரும் விரும்பலை, விடுதலையாக்கப்பட்டதுன்னு நினைக்கல இல்லையா? பிரசங்கி 9:15 படிச்சு பாருங்க. அந்த ஏழை இல்லையா, அந்த ஏழை மனுஷன் கூட நாணத்தினால் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த பட்டணம் விடுவிக்கப்படுகிறது. அதை ஒருவரும் நம்பவில்லை, அதை நினைக்கவில்லை. உலக ஆசையில் ஆசைப்பட்டு கடந்து போய் இன்னைக்கு அவங்கவுங்க சுயநலத்துக்கு மாறி ஓடினால் எங்கேயாவது விழப்பட போகுது. அந்த ஏழையை நினைக்கக்கூடிய ஒரு காலத்தை கர்த்தர் கொண்டு வரும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை இல்லையா, அநேக காரியத்தை கொடுத்து நான் சொல்லலாம். இந்த ஏழை இல்லையா போதகர் அநேக இடத்துல பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அசட்டை பண்ணி கடந்து போவீங்க. ஒரு காலத்தில் உங்களுக்கு கஷ்டம்னு ஒன்று நேரிடும் போது என்னை நினைக்கும்படி கர்த்தர் ஒன்று நினைக்க வைப்பார், என்னை நினைக்கும்படி வைப்பார். ஏன்னா பொய்யான இதில் என்ன தவறான ஒரு சுவிசேஷம் அறிவிக்கல, சத்தியத்தின் வசனத்தை இப்பவும் பிரசங்கி 9:15 படிச்சு பாருங்க. அந்த ஏழு மனிதன் பட்டணத்தை விடுவிக்கப்பட்டான். அது ஒருவரும் நம்பவில்லை, அது நினைக்கவும் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை கர்த்தர் என் நிமித்தமாக இயேசு நாமமாக மகிமைப்பட்டு விடுதலையாக்கப்பட்டவர்களாம் இன்னைக்கு விலகி நிற்கிறது. இந்த எளிமையாக ஏழையாக இருக்கிற என்னை கொண்டு தான் சிலர் நினைப்பாங்க, என்னை உடையை தான் பார்ப்பாங்க, அவர் எப்படி இருக்கிறாரு இல்லையா, அநேக காரியத்தை நினைப்பாங்க. ஆனால் எனக்குள்ள இருப்பது நான் அல்ல, எனக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை பட்டணம் கடந்து போய் ஆனால் சில ஆண்டுகளுக்கு 13 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் பண்ண அவர்களுக்கு இன்னைக்கு பிள்ளை பெரிய பிள்ளை ஆச்சுன்னு சொல்லி ஒரு செய்திக்கு நான் கடந்து போகிறேன். அந்த வீடை திருமணம் செய்து வைத்தோம், வீடுகளை கட்டி முடித்தாரு. நல்லா இருக்கும் ஏசாயா புத்தகத்தில், நீ வீடுகளை கட்டி திருமணம் செய்வார். ஆனால் அவங்க திருமணம் முடிஞ்சு வீடை கட்டினாங்க. வீடை கட்டின ஒரு பொண்ணு பெரிய பிள்ளையாச்சு. அந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ளக்கூடிய என்னை அழைக்கப்பட்டிருக்காங்க, கடந்து போகிறேன்னா நான் அல்ல, அவங்க உள்ளத்திற்கு ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் என்ன மறைச்சு என்ன பேசுகிறாரோ நாளை விடியப்படும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், எல்லாம் கட்டுப்படுத்தி பரிசுத்தமாக்குவார். என்னை பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, 7 ஊழியக்காரர்கள் கொடுத்து தப்பாக யோசிக்காதீங்க. வசதியும் ஆடம்பரத்தை பார்த்து கடந்து ஓடாதீங்க. சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலாக்கும்.
கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக உள்ளம் திறக்கப்பட்டது என்று சொன்னால், நம்பப்படுது என்று சொன்னால், அந்த வினாடிய 7 மனிதன் பட்டணத்தை விடுவித்தது போல உங்க குடும்பம் இன்றைக்கு விடுவிக்கப்படும். கர்த்தர் வார்த்தை கேளுங்க, நிலைத்திருக்கும், நிறைவு பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாக. ஜெபம் பண்ணுவோம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, இப்படி கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்கள் திறக்கப்படட்டும், நாம மகிழப்படட்டும். பெரிகேசும் பிதாவே. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை விண்ணப்பத்தை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆலயத்தை கட்டக்கூடியதாக சொல்லியிருக்கிற ஒரு சிலருக்கு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் உள்ளங்கள் திறக்கப்பட்டதால் இந்த 7 ஊழியக்காரனை கொடுத்து உதவி செய்யுங்க. உங்கள் நாம மகிழப்படட்டும், கர்த்தர் நாம வல்லமையாக வெளிப்படட்டும். பெரிய கேஸ். ஆமாம்.